ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சப்பாரி குரூப்பம். கிராமத்து சமையல்காரன் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு ஆட்டு பாயா செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஆட்டுக்கால் பாயா பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டுக்காலை வந்து இப்படி நெருப்பில் நல்லா சுட்டு, சரி, அது பிறகு இப்படி இதால் வலிக்கணும் முடியலாம். நல்லா சுடு. ஆமாம், நல்லா சுடுங்கப்பா. சரி, இப்படி நல்லா நெருப்பில் சுடணும். ஏன்னா இது லேசான வேலையா விளங்குதா, எப்படி விளங்குது? விளங்குது. எங்க சொல்லுதாங்க, செய்ய மாட்டேன். நான் ஒன்று க்ளீன் பண்ணி வச்சேன். ஐயா வேற நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்து கொஞ்சம் பண்றேன், கொஞ்சம் எடுத்துறாங்க. என்ன பண்ண ஐயா பாரு எப்படி தங்குறாரு. ஐயா உட்காந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஐயா தாத்தாரு இல்லமா? ஆமா 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 செய்யலாம். கொஞ்சம் பாரு, செய்யலாம் கொஞ்சம் பாரு அப்படின்றாரு. அப்படி இல்ல, அனுபவம் நல்ல அனுபவம். இப்படி சுட்டு 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 சுட்டுதாக பொருள் எப்படி டக்குன்னு கலருது பாரு. மச்சான் சுட்டுது எப்படி இருக்குது பாரு. சுட்டு சுட்டு அடிக்குது. என்னது அனல். ஆட்டுக்கால சுட்டாச்சு, நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மாமா சொல்லு மாப்ள. நல்லா தேய்ச்சி கழுவணும் மாமா. சரி மாமா. சுட்டத நல்லா சுட்டு எடுத்துக்கிற. இத பாருங்க. ஆமா ஆமா. எப்படி தேய்க்கணும்? அப்படி தேய்ச்சா அப்படியே வெள்ளை சும்மா அப்படியே நங்கு 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 நங்குன்னு வெள்ளை ஆகணும். நங்கு நங்குன்னு வெள்ளை ஆகும். ஆமா. நல்லா மஞ்சளை பூசணும்ண்ணா. பூசலாம். கழுவலாம். மாமா சொல்லுங்க. மஞ்சள் போட்டு கழுவிட்டீங்க. சரி. இப்போ சட்டியை வச்சு ஆட்டுக்காலை வேக வைக்கணும். சரி, அதை நீங்கள் செய்யுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றுவோம். சரி மாமா. பாயாவை வேக வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு மிளகும் சீரகத்தையும் போட்டுக்கிறோம். அடுத்ததாக வெங்காயத்தை போட்டுக்கிறோம். தக்காளியும் சேர்த்துக்கிறோம். அடுத்தது பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அடுத்தது இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டாரு மாமா. மசாலா போட்டு இப்படி கலரி விட்டுற வேண்டியது தான். இப்போ மூடியை போட்டு வேக வச்சுவோம். அடுத்தது வந்து வெள்ளை கசகசா, கஜு, பச்சை கொச்சிக்காய், பெருஞ்சீரகம், தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கொள்ளணும். ஜேனா இந்த பாருங்க, எல்லாம் நல்லா வெந்து முள்ளு வேற பிரிஞ்சிருக்கு. ஆமாமா, எலும்பெல்லாம் தெரியுது. அடுத்தது நாங்க பாயாவை ரெடி பண்ணிடலாம். சரி, ரைட், பண்ணிடலாம். சட்டியை வைங்க. ஓகே, சட்டியை வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கொள்வோம். வெங்காயத்தை சேர்த்துக்கொள்வோம். வெந்திருச்சான்னு பாப்போமா? தேவையான பட்டை வாயிலையும் சேர்த்துக்கொள்வோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்த தக்காளியும் சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்ததாக மின்ச் கொத்தமல்லி, மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக அவிச்சு வச்ச ஆட்டுக்காலை சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறுண்ணா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணா அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆமாம். எல்லாம் போட்டாச்சு. ஆமாம். இப்போ மூடியை போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சுருவோம். சரி, ரைட். ஓகே ஜெயனா, பார்க்கவே செம்மையா வெந்துருச்சு. இப்போ போதும். இப்போ நாங்கள் இறக்கிடுவோம். சரி, இறக்கிடலாம். ஓகே, இறக்கிடலாமா? இறக்கிடலாம். இறக்கி வச்சு ஒரு புடி பூச்சிடலாம். போடுண்ணா போடுண்ணா. இன்னைக்கு ஒரு புட்டி பூட்டிக்கிறோம். என்ன மாமா, சாப்பாடு ராமன் போட்டிக்கிற மாதிரி போட்டிக்கிறா? சாப்பாடு ராமன் நம்ம 2 பேரும் ஆக போகிறோம். வேலூர் ஆட்டுக்கால் பாயா எப்படி மாமா இருக்கு? மாமா சூப்பரு. ஸ்ரீலங்காலேருந்து வந்து வேலூர் பாயாவை எங்களுக்கு நீ காமிச்சிட்ட. அவ்வளோ அருமையான பாயா. அது பேர் நீ தின்ன பார்த்தா விளங்குது. சதை தனியாக கால் தனியாக போகுது.
அந்த அளவு வெந்திருக்கு. சூப்பராக வெந்திருக்கேண்ணா. அந்த அளவு இருந்துச்சு. சாப்பிட்ணும் சாப்பிட்ணும். அப்படியேதான் என்ன அப்படியே பஞ்சு பஞ்சு போதே மாமா. எலும்பு பஞ்சு பஞ்சு சேர்த்து தின்றா. பஞ்சு பஞ்சாயி போச்சு. தனித்தனியாக 2 கையால் தின்ன வேண்டியிருக்குங்க. மக்களே, நான் கூட என்ன நினச்சேன், மாமாவை ஸ்ரீலங்காலேருந்து வந்து நம்ம வேலூர் மாவட்டம், நம்மளுக்கு அங்கேருந்து வந்து இங்கே வந்து வேலூர் ஆட்டுப்பாயா சேம்தியாக செஞ்சு கொடுத்தாரு. செம்ம டேஸ்ட்டு. அப்படியே நாக்கு வந்து அப்படியே நடனம் ஆடுது. பிரபுதேவா லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஆனால் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு சுவை அப்படியே நாக்கில் வந்து அப்படியே ஒட்டிக்கிற சுவை பேச முடியல. மாஸ், பக்கா மாஸ், டபுள் மாஸ், செம்ம அது.